உலகத் தமிழர் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு என்னவென்றால் 2026 குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றது. இந்த பெயர்ச்சியால் 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் ஏற்படுகின்றது. முதலில் நாம் பார்க்க இருப்பது மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் பார்க்க இருக்கின்றோம். மேசராசி நண்பர்களே, அதிலேயும் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 ஆகிய பாகத்தில் பிறந்தவர்களும் மேசராசி ராசியில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருவதால், 4ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், யோகஸ்தானம், நல்ல ஸ்தானம். 4ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு வீடு, நிலம், வாகனம் ஆகியவற்றை குறிப்பது. நல்ல வீடு, நல்ல வாகனங்கள் இதெல்லாம் வாங்கி சேர்ப்பது 4ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற பொழுது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கும், வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனத்தை கொடுக்கும். ஆனால் வீடு, வாகனம், நிலங்கள், பூமி இந்த ஆதாயங்களை அனைத்தும் கொடுத்தாலும் கூட மேசராசிக்காரருக்கு தாய் உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு தாய் இருந்தால் அவர்களுக்கு சற்று நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். ஆகையினால் ஆரம்பத்திலே நீங்கள் உங்களுடைய தாய்மார்களை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் சென்று ஒரு பரிசோதனை செய்து 1 மாதத்துக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டியெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே அதிகமாக ஆஸ்பத்திரியில் போய் அவர்கள் தங்குவதற்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தொழில், இந்த மேசராசிக்காரர்களுக்கு தொழில்னால் மருந்து சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், மருந்துனா டாக்டரு, நர்ஸு, மற்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் புரிபவர்கள், மருந்து சார்ந்த, ஆஸ்பத்திரி சார்ந்த தொழில் இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல் பணியை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியாக இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங், ஐடி, பொறியியல் இதை சார்ந்த வாகனங்கள் இது சார்ந்த தொழில் செய்பவர்களும் இந்த மேசராசிக்காரர்கள். மற்றும் விளையாட்டுத்துறையில் அதிகமாக இருப்பார்கள். பேங்க் சம்பந்தப்பட்ட துறை, வெளிநாடு போக்குவரத்து இதெல்லாம், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் விவசாயம், மண் மூலம் பெறக்கூடிய தொழில்கள், மண்ணில் பூமியில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இவ்வாண்டு நல்ல லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. கல்வி, மாணவர்களுடைய கல்வியை பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு இவர்கள் படிப்புக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மருத்துவ படிப்புக்கு MBBS, அப்புறம் BE, விளையாட்டுத்துறை, போலீஸ், காவல்துறை, இந்த காவல் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையிலும், பேங்க் சம்பந்தப்பட்ட துறை, வெள்ளராசி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள படிப்பை தேடி வெளிநாடுக்கு, அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் சுபகாரியம் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மேசராசிக்காரர்களுடைய வீட்டிலே சுபகாரியம் நடக்கும். பர்த்டேயாக இருக்கும், திருமணம், பிள்ளை பேர், அது மட்டுமல்லாமல் திருமணம், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக வியாபாரம், பிஸ்னஸ். இந்த மேசராசிக்காரர்கள் பிஸ்னஸ் அப்படின்னா ஃபுல்லாக மெடிக்கல், அப்புறம் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட், அடுத்தபடியாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், மண் சார்ந்த அனைத்து துறையிலும், மண்ணில் பூமியில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலும், அனைத்து வியாபாரமும் நல்லா இருக்குங்கிறான். அப்புறம் விளையாட்டுத்துறை, அப்புறம் பேங்க்கு, இந்த மாதிரி துறைகளில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல அதிக லாபம் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு இந்த ஆண்டு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம்,
விளைநிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும், நகைகள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும், உடைகள் வாங்கக்கூடிய யோகம், அது மாதிரி வங்கியில் கடன் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் பெண்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்பட்டு வீடு, வாகனங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக இவங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு காரிய தடைகள் இருந்தாலும், வீடு கட்ட முடியலை, வாகனம் வாங்க முடியலை, தாய்க்கு பீடை, பிள்ளைக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு முறை மலை மீது இருக்கும் முருகன், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பழனியில் போய் முருகனுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூமுடி போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ மலேசியா எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 10 கேப்பு முருகனுக்கு போகணும். இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட், அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மலையில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு நீங்கள் செய்தால் நீங்கள் நினைக்கக்கூட அனைத்தும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு, கார்த்திகை தோறும் முருகன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. செவ்வாய் அந்த அளவிற்கு, முருகன் அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, 9 அதிர்ஷ்ட எண். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா வீடு, காடி, ஃபோன் நம்பர் எல்லாமே 3, 9 வர்ற மாதிரி அமைச்சிக்கோங்க. பகை எண் 2, 8, 2, 8 வந்தால் மாற்றிக்கோங்க. அதிர்ஷ்ட கலர் சிகப்பாக எடுத்துக்கோங்க, இளஞ்சிவப்பு வச்சுக்கலாம். ஆகாத கலர் பிளாக் வேண்டாம். அப்புறம் அதிர்ஷ்ட தெய்வம் முருகனை வழிபாடுங்க. அதிர்ஷ்டக்கல் பவளக்கல்லை மோதிரத்தை போட்டுக்கோங்க. அதிர்ஷ்டக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நன்மை ஏற்படும், முருகன் வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதிர்ஷ்ட நண்பர்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் 3, 5, 6, 7, 8, 9 இந்த தேதியில் பிறந்தவங்க உங்களை நன்மை செய்வார்கள். அதிர்ஷ்ட வயசு 9, 18, 27, 36, 45, 54, 63, 72 இந்த வயசில் உங்களுக்கு நல்லா பேர், புகழ், செல்வாக்கு, காசு, பணம், பட்டம், பதவி எல்லாம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். இது ஒரு சிறிய வீடியோ தான் போட்டிருக்கு. ஆகையினால் உங்களை மேசராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எல்லாமே இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க விருப்பமுடையவர்கள் என்னுடைய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் செய்து ஒரு முறை பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்பொழுதும் என்ன நடக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.